அவர்தான் இந்த இடஒதுக்கீடு என்ற கொள்கையை முதல் டாக்டர் சுப்பராயன் தான் கொண்டு வந்தது. அந்த இலாக்கா அமைச்சராக முத்தையா முதலியார் இருந்தார். இதைத்தான் திராவிட கட்சிக்காரர்கள் எங்கள் தந்தை பெரியார் தான் இந்த இடஒதுக்கீடை முதல் கொண்டு வந்தவர் என்று பொய்யாக பரப்புரை செய்து வருகிறார். இன்றைக்கு வரலாம். சுப்பராயன் தமிழர் கவுடர் தமிழர். ஆனா திராவிடத்தை முன்னெடுத்தது தமிழர்கள் தான். ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதர் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்திடுறாங்க. அதை அவர்கள் பெரிய அளவுக்கு அதை முன்னிறுத்தவில்லை. அவர்கள் தமிழர் என்ற சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். திராவிடனும் முதல் சொல்லப்பட்ட காலத்தில் அது என்ன மாதிரியா புரிந்து கொள்ளப்பட்டது? அது அந்த காலத்தில் இந்த 4 மாநிலங்களும் ஒன்றாக இருந்த காலத்தில் அதை திராவிட நாடு என்று சொல்லி பயன்படுத்தினார்கள். நம் மொழி மாநிலம் பிரிந்ததுக்கு பின்னாலே அதற்கு திராவிட நாடு என்று சொல்வதில் அர்த்தமில்லை. ஆனால் பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு வார்த்தையாகத்தானே திராவிடம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்போ நீதி கட்சி என்ற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த நீதி கட்சி என்பது 1920 தோன்றியது. மாண்டேகு செம்ஸ்போர்ட் என்ற சீர்திருத்த குழுவில் தேர்தலில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். இந்தியாவுக்கு தேர்தலில் பங்கு பெறலாம்னு ஒரு வாய்ப்பு முதல். அப்பொழுது அந்த அதிகாரங்கள் இலாக்காக்கள்லாம் அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் ஆங்கிலேயர்களுக்கு நீதி இது மாதிரி நல்ல வலிமை பொருந்திய இலாக்காக்களை எல்லாம் ஆங்கிலேயர்களை வைத்து கொண்டு இந்தியர்களுக்கு ஒன்றுமில்லாத உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு என்று சொல்வார்களே, அதுபோல் ஒரு சாதாரண துறைகளை கொடுத்ததுனால காங்கிரஸ்காரர்கள் தேர்தலில் நிற்பதில்லை என்று ஒரு முடிவு செய்தார்கள். இந்த நீதி கட்சி என்பது வெள்ளையர்களுடைய ஆதரவோடு அப்பொழுது போட்டியே இல்லாமல் அந்த 1920 தேர்தலில் ஆட்சி அமைத்தது. அப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தேர்தல். 1920 நடந்த தேர்தல் போட்டி இல்லாமல் அவர்கள் வந்து விட்டார்கள். காங்கிரஸ்காரர்கள் தேர்தல் நிற்கவில்லை. அதற்கு பின்னால் 23 தேர்தலில் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சி என்று காங்கிரஸில் ஒரு பிரிவு சுயராஜ்ய கட்சி என்று போட்டியிட்டு அவர்கள் சில இடங்களை பெற்றார்கள். நீதி கட்சி தான் வென்றது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு தேர்தல். அதற்கு பின்னால் 26 நடந்த தேர்தலில் நீதி கட்சி கடுமையான தோல்வியை சந்தித்தது. நீதி கட்சி தோற்றுவிட்டது. அப்பொழுது சுயேட்சையாக குமாரமங்கலம் பெருநிலக்கிழார் டாக்டர் சுப்பராயன் சுயேட்சையாக வெற்றி பெற்றிருந்தார். காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சி எதிர்கட்சியாக இருந்தது. அவர்களும் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த டாக்டர் சுப்பராயன் சுயேட்சையாக வந்தவரை முதலமைச்சராக்கி காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சி ஆதரித்து அமைச்சரவை 1926 அமைக்கப்பட்டது. முத்தையா முதலியார் என்பவர் நீதி கட்சிக்காரர். அந்த நீதி கட்சிக்காரர் அந்த கட்சியிலிருந்து விலகி டாக்டர் சுப்பராயனுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக சேர்ந்தார். அவர்தான் இந்த இடஒதுக்கீடு என்ற கொள்கையை முதல் டாக்டர் சுப்பராயன் தான் கொண்டு வந்தது. அந்த இலாக்கா அமைச்சராக முத்தையா முதலியார் இருந்தார். நீதி கட்சி தோற்ற காலம் அது 26 நீதி கட்சி தோற்ற காலத்தில் டாக்டர் சுப்பராயன் முதல்வராக சுயேட்சை முதல்வராக இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டதான் இந்த இடஒதுக்கீடு கொள்கை. இதைத்தான் திராவிட கட்சிக்காரர்கள் எங்கள் தந்தை பெரியார் தான் இந்த இடஒதுக்கீடை முதல் கொண்டு வந்தவர் என்று பொய்யாக பரப்புரை செய்து வருகிறார். இன்றைக்கு வரலாம். அந்த 26 டாக்டர் சுப்பராயன் கொண்டு வந்தது. சுப்பராயன் தமிழர் கவுடர் தமிழர்.
அவர் காங்கிரஸ்காரர், அவருடைய மகன் மோகன் குமாரமங்கலம் கம்யூனிஸ்டுக்காரர், அவருடைய தங்கை பார்வதி குமாரமங்கலம் பார்வதி கிருஷ்ணன் அவர் பொதுவுடைமை கட்சி, ரங்கராஜன் குமாரமங்கலம்ங்கிறவர் பாரதிய ஜனதா கட்சி, இப்படி பல கட்சிகள் தான் அந்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், பெரிய ஜமீன்தார். அவர் இருந்த காலத்தில் தான் இது நடந்தது. ஈவேரா 25 வரையிலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்.